Vanakkam, idu Salem Sundarin T. The English Academy welcomes you wholeheartedly to the poetry series T.S. Eliot's Macavity, The Mystery Cat, Macavity, Punayin Vadiviluru Budam. T.S. Eliot's Macavity, The Mystery Cat is a personified poem in which he describes how villainous and mischievous Macavity was. The T.S. Eliot அப்படிங்கிற எழுதின இந்த மெக்காவட்டி த மிஸ்டரி கேட் அப்படிங்கிற இந்த கவிதை ஒரு பர்சனிஃபைடு போம் எனலாம். அதாவது ஒரு பூனையை மனித வடிவில் பார்த்து விவரிப்பது. அது எவ்வளோ ஒரு குரூரமான ஒரு வில்லத்தனம் படைச்சது அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்காரு. வினோதம் என்னன்னாக்கா இட் இஸ் ஸ்டேம் கேட், அவரோட பூனை தான் அது. இட்ஸ் கிளவர் அண்ட் கால்டு ஹிடன் பாஸ் டியூ டு இட்ஸ் ஸ்மார்ட்னஸ். அது ரொம்ப அதி புத்திசாலியான ஒரு பூனை. He secretly drinks a milk, breaks a glass, goes everywhere. திருட்டுத்தனமாக பாலை குடிக்கிறது, கிளாஸை ஒடிக்கிறது, இங்கே அங்கேயும் தவறுது. It never remains in a place, ஒரு இடத்துல நிற்காது. It cheats everyone and never leaves anything back to witness. எல்லாத்தையும் அழகாக தந்திரமாக ஏமாற்றும், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. It is a light poem that composed in a satirical rhythm. அதாவது இது அவரோட சொந்த பூனை தான், அவர் ரொம்ப க்ளோஸாக பூனை தான். ஆனால் அதோட ஓவர் குறும்புத்தனத்தினால கொஞ்சம் வில்லத்தனமாக அவர் அதை விவரித்து எழுதியிருக்காரு. ஆனால் ஒரு குறும்புத்தனமான கவிதைன்னு சொல்லலாம். Actually this poem is of 42 lines, but here they have presented only 20 lines. இதில் 42 வரிகள் இது எழுதியிருக்காரு. பட் இந்த குழந்தைங்களுக்கு 20 வரிகள் புரிஞ்சா போதும் சொல்லி நம்ம NCERT எடுத்து கொடுத்துருக்கு. ஓகே, now let us get into the poem now. Macavity is a mystery cat. He is called the hidden paw, for he is a master criminal who can defy the law. He is a bafflement of Scotland Yard, the flying squad's despair. For when they reach the scene of crime, Macavity is not there. So in this stanza, before explanation, the main thing that you must know is paw, law, despair, there. So ஒரு வரியோட கடைசி வார்த்தை, அதனுடைய மியூசிக்கல் நோட் சவுண்டு அடுத்த வரியிலையோ அல்லது அடுத்த வரியிலையோ எப்படி ஒத்து போகுது அல்லது விலகி போகுதுன்னு பார்க்கறது தான் நம்ம ரைமிங் வேர்ட்ஸ்னு ஏற்கனவே கற்றுருக்கோம். இங்கே paw and law are rhyming, despair and there are rhyming. இது ஒன்று. செகண்ட் பாயிண்ட், இங்கே ஃபார் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் என்ன? பிகாஸ். ஃபார்னு என்ன அர்த்தம்? பிகாஸ். இன் திஸ் பிளேஸ். ஃபாருக்கு there are different meanings, but here it is because. Okay, இங்கே இந்த ஸ்டான்ஸாவோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். Macavity is a mystery cat indeed. Really, you don't know whether it is a cat or devil. அதாவது மெக்காவிட்டிங்கிறது ஒரு மந்திர பூனை, ஒரு தந்திர பூனை. அது பூனையா இல்லை பூதமானே தெரியாத அளவுக்கு குழப்பமா இருக்கும் உங்களுக்கு. He is also called the hidden paw. அது என்னது ஹிடன் பா? கண்ணுக்கு தெரியாத அல்லது ரகசிய பாதங்கள்னு அதுக்கு ஒரு பேர் கூட இருக்கு. அதாவது வரதும் தெரியாது போறதும் தெரியாதம், அப்படி ஒரு பேர் இருக்காமா? ஏன் அப்படி? பார்த்தலாமா? எஸ், பார்க்கலாம். லுக் அட் திஸ். இது பாருங்க, திருடி சாப்பிட்டுட்டு எங்க போய் ஒளியுதுன்னு பாருங்க. ஸோ வீடு முழுக்க எல்லாம் நம்ம தேடினாலும் அது கிடைக்காது. ஸோ நவ் திஸ் கேட் ஹாஸ் ஹிடன் பா, இதுதான் அதோட மீனிங். அடுத்தது பாருங்க, அந்த கபோர்டுக்குள்ளார சாப்பிட்றது வச்சிருக்காங்க. எவ்வளோ தூரம் அதை இழுத்து. see how smart he is. yeah, now the paws are hidden. ஓடி போய் ஒளிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் செம்மையா அதுங்களாம் குதிக்குங்களாம், காத்துலேயே நிற்குமாமா. இதுதான் பாருங்க. எஸ். ஸோ அதனால இதை ஹிடன் பான்னு சொல்றாங்க. அண்ட் he is a master criminal who can defy the law. அதாவது he is a top most criminal who can refuse to obey the law. டிஃபைனா என்ன அர்த்தம்? நாட் ஒபேயிங் அர்த்தம், மதிக்காத, சட்டத்தையே எதுவும் மதிக்காதாமா. அடுத்து, even the police department of Scotland is confused in locating him.
Searching and searching, even when the flying squad reaches the scene of crime, they are unable to find him and consequently feel hopeless and dejected. என்ன ஒரு வினோதம்னாக்கா, ஸ்காட்லாண்ட் யார்ட், ஃப்ளையிங் ஸ்குவாட், இது ரெண்டுமே வந்து போலீஸ் ஃபோர்ஸ் ஆஃப் லண்டன். குற்றவாளிகள் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஊர்ல இருக்க போலீஸ் மாதிரி அங்க இருக்கும். இவங்களே வந்து தேடி தேடி அழுத்து போயிடுவாங்களாமா. He is the bafflement of Scotland Yard. Bafflement என்றால் கன்ஃபியூஷன். தேடி தேடி அவங்களே குழம்பி போடுவாங்களே, என்னடா ஆச்சு கிடைக்கவே மாட்டேங்குன்னு சொல்லிட்டு. The same way flying squads despair. Flying squads despair அப்படின்னாக்கா டிஜெக்ஷன், ஹோப்லெஸ். இந்த இடத்துல குற்றம் நடந்துருச்சுன்னு ஓடி போய் பார்க்கறதுல அது எங்கேயோ ஓடி போயிடுமாமா, கண்டுபிடிக்க அப்படிங்காங்க. தேடி 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 நொந்து நூலாய் போயிருப்பாங்களாமா. அதுதான் ஓகே. ஸோ இந்த ஸ்டான்ஸாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பா. அதான் பானாக்கா இப்போ மனுஷனுக்கு ஃபுட்னு சொல்கிறோம், அனிமல்ஸுக்கு பான்னு சொல்கிறோம். ஹிடன் பா என்னங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்து ஸ்காட்லாண்ட் யார்டை பற்றியும் சொல்லியாச்சு. Now let us go to the second stanza. Macavity, Macavity, there is no one like Macavity. He has broken every human law. He breaks the law of gravity. His powers of levitation would make a fakir stare. And when you reach the scene of crime, Macavity is not there. You may seek him in the basement. You may look up in the air. Yeah, but I tell you once and once again, Macavity is not there. So inga Macavity, gravity, stare, there, air, there, இதெல்லாம் வந்து rhyming words இல்லையா? ஓகே, இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் நம்ம பார்த்தலாம். லெவிடேஷன். லெவிடேஷன் என்றால் அந்தரத்தில் நிற்பது, தரையில் இல்லை, காத்துல நிற்கிறது. பாருங்க, காத்துல உட்கார்ந்து இருக்கான், இதுதான் வந்து லெவிடேஷன்ங்கிறது. அதே மாதிரி இந்த பாருங்க, இந்த பூனை கூட இதுவும் அப்படிதான். இந்த கேட் அந்த இடத்துல நிற்குதாமா, நின்று காமிக்குதாமா, அந்த அளவுக்கு பயங்கர பவர் இருக்காமா அதுக்கு அப்படின்னு எலியட் சொல்றாரு. See, this is called இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவர் தான் வந்து ஃபக்கீர். ஃபக்கீர் அப்படின்னா இந்தியாவில் சாதுக்கள், சாமியார்கள், இவங்கெல்லாம் நிறைய மேஜிக், ஒரு மந்திர தந்திர வித்தைகள் தெரிஞ்சவங்க. இவர் பாருங்க அந்தரத்தில் உட்காந்துருக்கார், தரையில் இல்லை. இவருக்கு இடையில பாருங்க, இதெல்லாம் காத்துல உட்காந்துருக்கார். இதெல்லாம் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க இவங்க. ஸோ இதுதான் ஃபக்கீர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம இந்த போயத்துக்கு வரலாம். Macavity, Macavity, there is no one like Macavity. He has broken every human law. He breaks the law of gravity. His powers of levitation would make a fakir stare. And when you reach the scene of crime, Macavity is not there. You may seek him in the basement. You may look up in the air. But I tell you once again, once and once again, Macavity is not there. So இங்க என்ன சொல்ல வரனாக்கா, மக்காவிட்டிய மாதிரி இன்னொரு ஜென்மத்தை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. மனுஷன் செய்ய முடியாததெல்லாம் செய்யும். இந்த உலகத்தோட புவி ஈர்ப்பு சக்தி, the law of gravity, புவி ஈர்ப்பு சக்தியை அது இரண்டில் ஒன்று பார்க்குமா. நாம ஏதாவது தூக்கி போட்டா உடனே அது கீழே தான் வந்து விழும். ஏன்னா பூமி அதை இழுத்துக்குது, அந்த இழுக்கிற சக்தி பூமிக்கு உண்டு. ஆனா இந்த பூனை அதையும் மீறி அந்த இடத்துல நிற்குமாமா, அந்த அளவுக்கு தந்திரம் தெரிஞ்சதாமா. இது எப்படி எந்த அளவுக்கு நிற்கும்னாக்கா, மந்திர வித்திர தெரிஞ்சு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க சாமியார்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்தில் நிற்கும் தந்திர வித்தை தெரிந்த சாமியார்களே அதிசயத்து பார்க்கும் வண்ணம் அந்தர தியானம் செய்யும் சக்தி வாய்ந்ததான் இந்த பூனை. You may seek him in the basement, you may look up in the air, but I tell you once again, Macavity is not there. இங்கு இடுக்கு சந்து பொந்து எங்கு வேண்டுமானாலும் தேடி பாருங்கள், உங்கள் கண்களுக்கு அது சிக்காது. So there is no one like Macavity. He behaves better than human being. He floats in the air, which is against the law of gravity. Even a fakir or a sadhu who is known for magic would have a surprised look at the cat's levitation. Therefore, wherever you look for him, you won't find him. இதுதான் இதனுடைய பொருள். ஸோ லெவிடேஷன் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஃபக்கீர்னா யாருன்னு சொல்லியாச்சு. ஓகே, the next stanza. Macavity is a ginger cat. He is very tall and thin. You would know him if you saw him, for his eyes are sunken in.
His brow is deeply lined with thought. His head is highly domed. His coat is dusty from neglect. His whiskers are uncombed. He sways his head from side to side with movements like a snake. And when you think he is half asleep, he is always wide awake. சரி, இதனது Macavity is a tall and thin ginger cat. Ginger cat naka ginger சாப்பிட்ற பூனையா? No. அது ஒரு உயரமான ஒல்லியா இருக்கக்கூடிய ஆரஞ்சு ஷேட்ல சாம்பல் பூனை. பார்த்தா பல மாசம் தூங்காத மாதிரி சங்கன் ஐஸ், அதோட கண்ணெல்லாம் அப்படியே பாதி மூடி இருக்குமாமா, ரொம்ப நாளா தூங்காத மாதிரி இருக்குமாமா. His brow is deeply lined with thought. அடுத்து என்ன பண்ணலாம்? அங்க போய் கொள்ளையடிக்கலாமா, எங்க போய் திருடலாமா, அவனை போய் ஏமாத்தலாமா, இவனை போய் ஏமாத்தலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு புருவங்களாம். His head is highly domed. தலை எப்ப பார்த்தாலும் கீழே எதையாவது குனிஞ்சு இதுங்க அங்க இங்கன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்குமாமா. His coat is dusty from neglect. இதுக்கு என்னன்னா சுத்தமா இருக்கிறது பிடிக்காதான். ஸோ அதனால உடம்பெல்லாம் தூசி அது இதெல்லாம் பட்டு ரொம்ப அழுக்கா இருக்கு, அப்பி இருக்குமாமா. The next one, his whiskers are uncombed. நம்ம மனுஷனுக்கு மஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், பூனைக்கு அல்ல மற்ற விலங்குகளுக்கெல்லாம் விஸ்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கூட சுத்தமா இல்லாம தொங்கி போயிருந்துச்சாமா. அடுத்து he sways his head from side to side with movements like a snake. தலையை இங்க அங்கன்னு சொல்லி திருப்பி திருப்பி பார்க்குது. அது எப்படி இருக்கும்னாக்கா ஒரு ஒரு அந்த தலை ஆற்ற அசைவை பார்க்கும்போது பாம்பு தலையை ஆற்ற மாதிரியே இருக்குமாமா. அதோட பியூட்டி என்னன்னாக்கா, and when you think he is half asleep, he is always wide awake. நாம நினைச்சிட்டு பார்த்தா தூக்கத்துல இருக்குன்ட்டு, ஆனா படு பயங்கரமா முழிச்சிட்டு இருக்குமாமா. இதுதான் Macavity. Okay, now let's go to the last stanza. Macavity, Macavity, there is no one like Macavity. Macavity, Macavity, அந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை நீ பார்க்க முடியாது. For he is a fiend in feline shape, a monster of depravity. You may meet him in a by street, you may see him in the square, but when a crime is discovered, then Macavity is not there. Fiend in feline shape. Fiend in feline shape. Fiendங்கிறது என்ன? இதுதாங்க fiend, பூதம், அரக்கன். ஃபிலைன்ங்கிறது கேட் டைப் எல்லாமே. பூனையும் ஃபிலைன் தான், டைகரும் ஃபிலைன் தான், எல்லாமே கேட் ஃபேமிலி. ஸோ இது பூத வடிவில் இருக்கும் ஒரு பூனை அப்படிங்கிறார். அடுத்து என்ன சொல்றாருனாக்கா, மான்ஸ்டர் ஆஃப் டெப்ராவிட்டிங்கிறான். டெப்ராவிட்டிங்கன்னா எனக்கு அது ஒரு சனியை, நம்மளை எப்பயும் குற்றம் செய்ய வைக்கக்கூடிய, தப்பு செய்ய வைக்கக்கூடிய ஒரு மிருகம், அ பீஸ்ட், ஈவில் மைண்டட் ஜெயின்ஸ் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ he is a fiend in a feline shape, a monster of depravity. அதாவது fiend in feline shape அப்படிங்கிறது a demon in a cat's life. பூனையின் வடிவில் இருக்கும் ஒரு பூதம். அத தமிழ்ல பசுத்தோல் பூர்த்திய புலின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல wolf in sheep skin. பார்த்தா நல்லவமா இருப்பான், ஆனா எல்லா அட்டகாசமா தான் பண்ணுவான். அதுதான் a wolf in sheep skin சொல்லுவாங்க. தமிழ்ல பசுத்தோல் போர்த்திய புலின்னு சொல்லுவாங்க. அடுத்து மான்ஸ்டர் ஆஃப் டெப்ராவிட்டி. மான்ஸ்டர் ஆஃப் டெப்ராவிட்டி என்றால் பீஸ்ட் ஆஃப் மாரல் கரப்ஷன், ஒரு சனிய, நம்மள தவறுகளை செய்ய தூண்டக்கூடிய ஒரு மிருகம் அது. You may meet him in a by street, you may see him in the square, but when a crime is discovered, then Macavity is not there. அதாவது நீங்க அவன் எங்க வேணாலும் பார்க்கலாம். பை ஸ்ட்ரீட், பை ஸ்ட்ரீட்னாக்கா ஒரு செக்லூடட் ஆலே, ஒரு முட்டு சந்தில கூட பார்க்கலாம், அல்லது நகரின் முக்கிய பகுதி, அதை ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, அங்க கூட பார்க்கலாம். ஆனால்
குற்றம் நடந்த இடத்தில் மட்டும் உங்களால பார்க்க முடியாது. Anywhere you can see him except the place of crime. இதுதான் இந்த கவிதையோட முக்கியமான பொருள். நன்றாக புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். ஏதாவது காமெண்ட்ஸ் இருந்துச்சுனாக்கா you can pass it. Now it's time to thank you. See you. Bye bye.